மதுவிலக்கு தொடர்பான கோரிக்கை. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. மது இல்லா தமிழகம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு மதுவை நாட்டில் முழுவதுமாக உடனே அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட ஒழிக்க முடியுமா என்றால் அது சாத்தியமற்றது. ஏனென்றால் குடியை உடனே நிறுத்தினால் பலருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகும். மதுவையே மருந்தாக பயன்படுத்துவோம். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் யாராவது ஒருவர் குடிப்பார்கள். ஒரு குடிமகன். ஒரு டாஸ்மாக் பொதுவாக ஒரு குவார்ட்டர் பாட்டில்களில் 180 மில்லி வரும். ஒரு குவார்ட்டர் பாட்டில்களில் 180 மில்லி வரும். அதில் சரிசமங்க பார்த்து 90 மில்லி அளவிற்கு பாட்டில்களை தயாரித்து அதில் சம பங்கு பார்த்து 90 மில்லி அளவிற்கு பாட்டில்களை தயாரித்து ஒரு குடும்ப அட்டைக்கு அல்லது ஒரு ஆதார் அட்டைக்கு ஒரு நாளைக்கு 90 மில்லி மேல் குடிக்க முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். குடிக்கும் அந்த குறிப்பிட்ட நபரை தவிர வேற யாரும் வாங்க முடியாதபடி ஆதார் அல்லது ஸ்மார்ட் கார்டுகளில் பதிவாகும் வகையில் ஒரு செயலி, ஆப் மற்றும் அமைப்பை உருவாக்க வேண்டும். இதனை செயல்படுத்துவதன் மூலம் மதுவையும் மருந்தாக்கலாம். தேவைக்கு மீறி குடிக்க முடியாது. குடிப்பழக்கத்தை படிப்படியாக குறைத்து விடலாம். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அளவுக்கு மீறி போதை ஏறும்போதுதான் தேவையில்லாத சண்டைகள், குடிகாரர்களால் வரும் பிரச்சனைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுகின்றது. தேவையில்லாத சண்டைகள், குடிகாரர்களால் வரும் பிரச்சனைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இந்த விஷயத்தை தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு செல்வ கணேஷ் ஜெயலட்சுமி. நன்றி.